ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவும் சாஃப்டான நானும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வெல்கம் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் அதுக்கு மைதா மாவு 1/2 kg எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே அப்படியே நான் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல தயிரை ஒரு அரை கிளாஸ் போனியில் ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு தயிர் எடுத்துகிட்டு மீதி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நான் கலக்கி அப்படியே வச்சுருக்கேன், மோர் மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 கிளாஸுக்கு அரை கிளாஸ் தயிர் ஊற்றி இன்னொரு அரை கிளாஸுக்கு தண்ணி ஊற்றி பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இது பிடிக்கலைன்னா நம்ம நார்மலாகவே ஈஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஈஸ்ட் மெத்தட்லேயும் நம்ம போட்டு பிணைஞ்சிக்கலாம். இந்த தயிரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிரும் வேணாம், பேக்கிங் சோடாவும் வேணாம், சாஃப்டான நான் கிடைக்கும். இப்போது இதுக்கு பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க, அது சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கிடையில் நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காக பன்னீர் எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வத்தத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டால் போதும். இது நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன், நார்மல் வத்தத்தூள் போடலை. அது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு ரெண்டையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கலக்கி விட்டிங்கன்னா அந்த எண்ணெயோடு அந்த மசாலா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த வெட்டி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை ஃபுல்லாக அதில் அப்படியே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். அது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகி வரணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. ரொம்ப ஹையில் வச்சா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் மீடியமில் வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் நான் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து அதை நான் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுவும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்படி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு நான் இப்போ ஒரு 3 ஆனியனும் 2 டொமேட்டோவும் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம இது பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பேன்லேயே கொஞ்சமாக திருப்பியும் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அடுத்தது நம்ம ஆனியன் சேர்க்க போகிறோம். ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், ஆனியனும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதங்குறதுக்கு நீங்கள் வேணால் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, பட் ஆனால் நீங்கள் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அந்த ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு விட்டுருங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் மசாலா மட்டும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வத்தல் பவுடர், நார்மல் வத்தல் பவுடர் ஒரு ஸ்பூனும், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூனும் கலருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மல்லித்தூள் ஒரு ஸ்பூனை ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ஓரமாக எடுத்து ஆற வச்சுருங்க. இதுக்கிடையில் நம்ம அழகாக பிணைஞ்சி வச்சோல்ல மாவு, அதுவும் நல்ல சாஃப்டாகி சூப்பராக வந்துருச்சு. 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இவ்வளோ வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே மாவும் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு நான் ரொம்ப மெல்லிசாக திரட்டிக்கோங்க. மெல்லிசாக போட்டால் தான் அது சாஃப்டாக இருக்குது. நீங்கள் குண்டா போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே கொஞ்சம் மெல்லிசாகவே திரட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சப்பாத்தியெல்லாம் நம்ம பிச்சு சாஃப்டாக சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் சும்மா மல்லி இலை போட்டிருக்கேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், போடுனா போடுங்க. அப்படி இல்லைன்னா கருப்பு எள் இருந்தால் அதை கொஞ்சம் மேலே போட்டு விடுங்க, அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நம்ம நீட்டமாக நான் ஷேப்பில் உருட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்டர் போட்டு நான் அப்படியே ஹீட்டில் போட்டு எடுத்துடுறேன். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதே நீங்கள் இரும்புக்கல் உங்களுக்கு தூக்கி
திருப்புற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா, நான் வச்சுருக்க இரும்புக்கல் வந்து ரொம்ப வெயிட்டானது, என்னால் அதை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுவே சூப்பராக வந்துச்சு. உங்களால் அந்த தோசைக்கல்லை திருப்ப முடியும், அதுக்கு கைப்பொடிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் கீழே வைக்கிற பக்கம் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு அதை அப்படியே தோசைக்கல்ல வச்சுருங்க. கீழே உள்ள பக்கம் வெந்துடும். மேலே உள்ள பக்கம் வேகிறதுக்கு அந்த தோசைக்கல்லை அப்படியே திருப்பி ஃப்ளேமில் காட்டுங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. காட்டினீங்கன்னா மேலேயும் லைட்டாக நல்லா வெந்து அழகாக வந்துடும். இது நான் சப்பாத்தி போடுற மாதிரி திருப்பி எடுத்திருக்கேன். பட் அதுவே நான் ஸ்டைல்லே எனக்கு கிடச்சிது. மேலே அந்த மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டர் தடவிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா முதல்ல ஒன்று போட்டு எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது ஒன்று போட்டிருக்கேன். எப்படி ஃப்ளஃபியாக வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வரணும். இப்போது இந்த மசாலாவை நம்ம ஆற வச்சோம்ல, அதை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கிடையில் பேனை நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் ஒரு பெரிய பீஸ் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்தோம்ல, அந்த வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை அப்படியே அந்த பட்டரில் கொட்டிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. அதை நல்லா அந்த பட்டரோடு சேர்ந்து கலங்கி வரட்டும். இப்போ அந்த ஜாரில் இருக்கிறதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அப்படியே இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸி தாங்க. கொஞ்சம் பேக் டு பேக் செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல கொதி வந்துருச்சு. கிரேவியும் இதையும் லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடாம. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் தான் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்காது. இப்போ சில்வர் அந்த மாதிரி இதில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். இது நான் முந்திரி பருப்பை ஊற போட்டிருந்தேன்ல, அதை அரைச்சி ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி அதை அப்படியே ஊற்றி விட்ருங்க. இப்போ நமக்கு பாருங்கள், இதுவே ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, நீங்கள் இப்படியே பண்ணலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் உள்ளே சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வெந்து வரட்டும். இதுக்கிடையில் கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா அதை ஒரு கையளவு எடுத்து சின்னதாக நல்லா பொடிச்சு அது கூட போட்டு விட்டுருங்க. இதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து விடுங்க. இப்போது நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. மறக்காமல் இதை ஒரு சண்டே அல்லது சாட்டர்டே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சிக்கன் ரெசிபி முன்னாடி நம்ம சேனலில் கொடுத்துருப்பேன், க்ரீமி சிக்கன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய்.